ரஜினிகாந்த் ரசிகர் நான் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஆதவ அர்ஜுனா வந்து இப்படி பேசுனது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தம் சார். நீங்கள் அப்படி பேசிடக்கூடாது. நான் வந்து உண்மையிலே நான் வந்து கண்டிக்கிறேன். நான் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்க முடியல, எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதை தயவு செஞ்சு நீங்கள் அதை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேச வச்சு அதுக்கு பிறகு வந்து அந்த இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேடை நாகரிகம் நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை. நீங்கள் அன்னைக்கு நீங்கள் நடந்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து எச்சரிக்கை பண்ணதுக்கு அன்னைக்கு சேகர் பாபு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இந்த சினோரா அசோக் உள்ள சேகர் பாபுவால் வந்து அச்சுறுத்தல் வந்து இவருக்கு யாருக்கு வந்து சினோரா அசோக்கு ஏற்பட்டு அவர் புகார் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்குற அளவுக்கு ஒரு வேட்பாளர் வந்து உந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த தாவேக்கால இருக்கிற அந்த விஜயா இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், இல்லை மற்ற நபர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்ன வயிற்றுல வந்து இந்த ரெண்டு செல்போன் வச்சிருந்தாரு, வயிற்றுல சுற்றி உன்னை போட்டுருவேன்னு சொன்னார். கமிஷன் ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பேட்டியும் கொடுக்குறீங்க. தாவேக்கா தலைமையில் இருக்கிறவன் யாராவது கூட இருக்கிறனா? இல்லை. நானே கேட்டேன். இப்போ நானே ஒரு நபர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டோமா, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இல்லை சார் அவர் தொடர்ச்சியாக அவரே வம்பு வளர்த்துட்டு இருக்கிறாருன்றாங்க. இதுக்கு என்ன சொல்லிக்கிறீங்க? ரெண்டு தரவும் பாரபட்சம். சேகர் பாபுக்கும் வந்து அந்த சினோரா அசோக்கும் நடக்கிற அந்த இப்போ அந்த போட்டி இருக்கு இல்லையா, நீ என்னன்ற அந்த மோதல் இருக்கு இல்லையா, அது அப்போ அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக வந்து காவல் கண்காணிப்பு கண்டிப்பாக பலப்படுத்துவாங்க. காரணம் என்னென்னா சேகர் பாபு எனக்கு அவர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க துணை முதலமைச்சர் மொத்தமா அங்க இருப்பாங்க. இன்னைக்கு உங்க நிலைமை பாருங்க, இத்து போன அந்த புஷியானது கூட வரல. மெட்ராஸ் மேல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பரபரப்பெல்லாம் ஓஞ்சிருச்சு. பட் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா சைட்லேருந்து நிறைய புகார்கள் வந்தவன தான் இருக்குது. குறிப்பாக இப்போ வடசென்னையில் நிறைய புகார்லாம் இல்லைம்மா, நீங்கள் வேற புகார் கொடுத்துலாம் ஆள் இல்லைங்க. நீங்கள் வேற ஒன்று இப்போ வடசென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா திரு சேகர் பாபு மேலே ஒரு புகார் பதிவாக இருக்குது. அந்த புகாரினுடைய முழு வடிவம் என்ன? எங்களுக்கு சினோரா அசோக்ன்றவர் வந்து அது என்ன சினோரான்றதை அவர் தான் சொல்லணும். சரிங்களா? நம்ம சிகாகோன்னு கேள்விப்பட்டுக்கிறோம் இல்லையா, இந்த சினாரா அடைமொழியாக இருக்கும். சரி, என்னவோ இருந்துட்டு போட்டோம் சரிங்களா. இப்போ கேட்டால் நம்மள சொல்லுவானுங்க, நீங்கள் சேகுவாரான்னு இல்லையா அப்படின்னு. சரி, இருந்துட்டு போட்டோம், அது பேருக்கு பிரச்சனை இல்லை நமக்கு. அந்த சினோரா அசோக்ன்றவர் ரெண்டு சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த புகார் பற்றி நம்ம போயிடுவோம். புகார் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு, உயிருக்கு அச்சுறுத்தல் சொல்லி புகார் கொடுத்துருக்காரு. அது வந்து என்னன்றது நம்ம போகணும். முதல்ல அவருடைய ரெண்டு ஈவெண்ட்டு நான் சொல்கிறேன், மேடை ஈவெண்ட் சம்பவங்களை நான் சொல்கிறேன். முதல் ஒரு ஈவெண்ட் என்னென்னா, முதல்ல இந்த காணொலி பார்க்குறவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும், இது வந்து டிவிகேக்கு அகெயின்ஸ்டா, இல்லை விஜய்க்கு அகெயின்ஸ்டா, சினோரா அசோக்கன் அகெயின்ஸ்டா, இல்லை சேகர் பாபுக்கு ஆதரவா அப்படிலாம் கிடையாது. நியாயமாக பாருங்கள், ஒரு பொதுவான பார்வையில் பாருங்கள். ரெண்டு சம்பவம் இருக்குது. ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் குறித்து ரொம்ப இழிவாக வந்து பேசுகிறாரு. இழிவான்றது உங்களுக்கு எப்படின்றது தெரியும். அதாவது இப்போ திமுக பயந்துக்கிட்டு பின்வாங்கிட்டார் அரசியலுக்கு வராமன்னு சொல்லி பேசுனது உங்களுக்கு தெரியும். ஆதவ அர்ஜுனாவுடைய வாய் துடுக்கலை பேசின வார்த்தை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க மறுநாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் பேசியாச்சு, அது மிகப்பெரிய வைரல் ஆகுது, மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்படுது. அது கண்டித்து பேசுகிறாங்க. யார் கண்டித்து பேசுகிறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து கண்டித்து வந்து பலரும் கூட வந்து பேசுகிறாங்க, மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. அப்போ உடனே அதுக்கு மறுநாள் வந்து ஒரு ட்ராமா ஒன்று செட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினோரா அசோக் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, நான் ரஜினிகாந்த் ரசிகர் நான் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஆதவ அர்ஜுனா வந்து இப்படி பேசுனது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தம் சார். நீங்கள் அப்படி பேசிடக்கூடாது. நான் வந்து உண்மையிலே நான் வந்து கண்டிக்கிறேன். நான் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்க முடியல, எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதை தயவு செஞ்சு நீங்கள் அதை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேச வச்சு அதுக்கு பிறகு வந்து அந்த இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து பேசுனது உண்மை. இது வந்து ஒரு ட்ராமா செட் பண்ணாங்க. இது ஒரு ஈவெண்ட். நான் மேடையில் நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன். அதாவது முதல் நாள் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினிகாந்த் குறித்து வந்து தவறான கருத்தை சொல்கிறாரு.
திமுகவுக்கு பயந்துட்டு அரசியலுக்கு வராமல் பின்வாங்கினார்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக வலைதளத்தை கடுமையான எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு ஒரு மேடை சம்பவத்தை வந்து கட்டமைக்கிறாங்க, ஒரு ட்ராமாவை. அதில் வந்து முக்கிய கதாபாத்திரம் இந்த சினாரோ அசோக். என்னென்னா நீங்கள் வந்து அப்படிலாம் பேசக்கூடாது. நமக்கே ஆச்சரியமாச்சு. ஓ, அதை ஒரிஜினாவை எதிர்த்து ஒருத்தர் வந்து கண்டிக்கிறாருப்பா. அவர் யாருப்பா? அவர் வந்து ரஜினிகாந்த் ரசிகர். அப்புறம் நான் யார் இவர் ரஜினிகாந்த் ரசிகரான்னு சொல்லிட்டு முக்கியமான நபர்கள்கிட்ட நான் கேட்குறேன், நம்ம ஊடக நண்பர்கள்ட்ட கேட்குறேன். அது ரஜினிகாந்தோட வந்து தலைமை ரசிகர் மன்றத்திலே நம்ம கேட்குறோம். அவர் ஒரு முன்னாள் ரசிகர், இப்போ கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் ரசிகருங்க. ஆனால் விஜய் கட்சியில் டிவிக்கேல சீட்டு வாங்கியிருக்காரு எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் ரஜினிகாந்த் எப்போ துரத்தி விட்டாருங்க, சங்கத்திலே கிடையாது. அதாவது சங்கனா அந்த மன்றத்தில் கிடையாது, அந்த மன்றத்திலே அவர் கிடையாதுங்க, துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே ஒரு ரெட்டை வடம் இருக்குதா இல்லையா? நல்லா புரிஞ்சினோம். ரஜினிகாந்த் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க. சமூக வலைதளத்திலும் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு இந்த நிமிடம் வரைக்கும். காக்கா கழு கதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட ரசிகர்னு சொல்லிக்கிட்டு டிவிக்கேல நீங்கள் வந்து சீட்டு வாங்குறீங்க. எப்படி, எந்த அடிப்படையில் உனக்கு சீட்டு கொடுத்தாங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. உனக்கு சீட்டு கொடுத்தது எப்படி? முதல்ல அந்த நிர்வாகி, நீ என்ன நிர்வாகின்றத நம்ம அந்த இதுவே தேவையில்லை நமக்கு. புரிய சொல்கிறது. அது நான் ஐநா சபை தலைவர் பதவியா? அது நீங்கள் கட்சி தலைவர் பதவி பற்றி நம்ம பேசவே இல்லை. சீட்டு கொடுத்தாங்களே, எப்படி கொடுத்தாங்க? நீங்கள் விஜய் ரசிகர்னு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் தானே. ரசிகர் மன்றத்தில் நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் அதை பிரதானமாக பேசக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, விஜய் ரசிகராக மாறிட்டீங்க. புரிய சொல்கிறது. நீங்கள் மாறிட்டீங்கல்ல. ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்ல இருந்து நீங்கள் விஜய் ரசிகராக மாறிட்டீங்க. நீங்கள் அதில் அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து மேடையில் வந்து நீங்கள் பேசும்போது ஒரு ட்ராமா நடத்தக்கூடாது. நாங்கள் இங்கெல்லாம் யாரும் வந்து காதில் வளையம் போட்டுன்னு இல்லை, நீ கேட்குற கதை, நீ சொல்கிற கதையெல்லாம் கேட்கறதுக்கு. அப்போவே கடுமையான விமர்சனம் ஆச்சு. நீ ரஜினி ரசிகர் எப்படி வானா அப்படியே பலருங்கிட்ட என்கிட்ட வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. யாருங்க இவன் சினோர வந்து அசோக்குன்றவன் தன்னை எப்படி வந்து ரஜினிகாந்த் ரசிகர் சொல்லி அடையாளப்படுத்தான்? ஒரு பக்கம் டிவிக்கேல சீட்டு வாங்கிட்டு இன்னொரு பக்கம் ரஜினிகாந்தோட ரசிகர்னு சொல்லி நீ வந்து உன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு ஆதவஜாவுக்கு பேஸ்டிக்கு நீ வந்து இது தப்பு அப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது செட்டிங். இது எத்தனை செட்டிங்கை நாங்கள் பார்த்துருக்குறோம். விஜயோட செட்டில் பல செட்டிங்கில் இது ஒரு செட்டிங். ஏன்னா எல்லா இடத்துலையும் அடி உழுது, ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. அப்போ இதில் வந்து சமாளிக்கிறது எப்படி? உடனே இப்படி ஒரு ரூட் எடுத்து சினோரோ அசோக்கை வந்து பேச வச்சு வந்து அதை கண்டிக்கிற மாதிரி பண்ணி, ஏன்னா அவங்களிருந்தே ஒரு கூட்டத்திலேருந்தே ஒருத்தர் கண்டிக்கிற மாதிரி, ரஜினி ரசிகர்களை கண்டிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி, டேரெக்டாக மன்னிப்பு கேட்ட அசிங்க இல்லை, இணையத்தில் போட்டு அடி அடிச்சே போயிருக்கோம். அப்போ இப்படி ஒரு செட்டிங் பண்ணுறாங்க. இது ஒரு சம்பவம், இது ஒரு மேடை சம்பவம். அடுத்து இன்னொரு சம்பவம் என்னன்னா, அதாவது இவங்களுடைய அந்த மேடையில் பேசும்போது ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க. அவங்க உறவினராக கூட இருக்கட்டும், அண்ணன் மகனாக இருக்கட்டும், தம்பி தங்கச்சி மகளாக இருக்கட்டும், தம்பி மகள் யாரோ ஆக மொத்தம் கேட்டால் ஒரு வயது பெண் வந்து ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில குறைகள் சொல்கிறாங்க. என்ன எங்களை மிரட்டுறாங்க, வந்து அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஏதோ குறை சொல்கிறாங்க. யார் மீதோ குறை சொல்கிறாங்க. அது திமுக வந்து ஆட்சி மீது குறை சொல்கிறாங்களா, அல்லது வந்து திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் மீது குறை சொல்கிறாங்களா, அல்லது சேகர்பாபு மீதே கூட குறை சொல்கிறதா இருப்போம். மேடையில் வந்து பேசுகிறாங்க. அவங்களும் முழுமையாக பேச விடணும், சரிங்களா? ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த பாடி லாங்குவேஜை நீங்கள் பாருங்கள், இன்னும் அப்படியே இருக்குது அந்த வீடியோ. அவங்களுடைய வாயை வந்து பொத்தி இப்படி முதுகில் தட்டி அனுப்பிட்டு, அது ஒரு நாகரிகமான செயலே கிடையாது. உங்களுடைய மகளாக இருந்தால் கூட செய்யக்கூடாது. நீங்கள் பெற்றெடுத்த மகளாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மேடையில் ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை வந்து பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் வாயை பொத்தி வந்து என்ன செய்றீங்க, நீங்கள் அனுப்பி விட்டீங்க, அந்த அம்மா வந்து இறங்கிட்டாங்க சொல்லிட்டு அங்கே நீங்கள் ஒரு ட்ராமா போட்டிங்க இல்லையா? இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ட்ராமான்னு சொல்ல முடியாது, அது நடந்துதான் நமக்கு தெரியாதுல்ல. ஒரு மேடையில் வந்து ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க, எங்களை இப்படி மிரட்டுறாங்க உருட்டுறாங்க அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது உண்மைன்றது நமக்கு தெரியாதுல்ல. உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமே இருக்கலாம். மேடையில் வந்து பேசிட்டாங்கன்றதுனால அது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து கிளாஸ் வீசுகிற உடனே என்ன சொல்லிட்டான், டிஎம்கே தான் வீசிட்டாங்க. நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் வந்து பேசலாம். அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்கள். இந்த சினாரோ அசோக்கு அந்த பெண்ணோட வாயை பொத்தி அப்படி அனுப்பிட்ட பிறகு அந்த தொனி பாருங்க, அந்த ஸ்லாங்கு. சேகர் பாபுவை அந்த மேடையில் நல்லா தெரியுது, குடி போதையில் இருக்கிறது நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியுது. குடி போதையில் இருக்கிறது நல்லா தெரியுது. நீங்களே பாருங்கள், அந்த இடத்துல வந்து தெளிவாக தெரியுது. அந்த வான் பண்ணுற அந்த ஸ்லாங்கு,
அதெல்லாம் நம்ம செஞ்சு கூட காட்ட முடியும். ஆமா. அதை வந்து அவங்க வந்து பேசிட்டு அவங்க வந்து வாயை பற்றி நீ அனுப்பிட்டு வான் பண்ணுறது அந்த பார்த்தீங்கன்னா டேய் அப்படின்னு சொல்கிறது அந்த மேடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 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 பேச்சு தோரணை எப்படி இருந்தது சொல்லுவாங்களே அந்த ரவுடிகளுக்கு உள்ள தோரணைன்னுவாங்களே அந்த மாதிரி தானே இருந்தது. நீங்கள் மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேடை நாகரிகம் நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை. நீங்கள் அன்னைக்கு நீங்கள் நடந்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து எச்சரிக்கை பண்ணதுக்கு அன்னைக்கு சேகர் பாபு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இந்த சினோரா அசோக் உள்ளபடியே சொல்கிறேன். ஏன்னா அந்த துணி சொல்கிறேன், அந்த மிரட்டல் துணி. இப்போ இவர் என்ன இப்போ சினோரா அசோக் வந்து என்ன புகார் கொடுத்துருக்காரு, என் உயிருக்கு அச்சுறுத்தல். அது சம்பவத்தை மேற்கோள் காட்டுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ அந்த அன்னைக்கு தேர்தல் களத்தில் நடந்த அந்த வாக்களிக்கும் போது நடந்த அந்த மோதல்கள் வச்சு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிற சம்பவம் அந்த அந்த வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்கிறேன். அப்போ இது வந்து ப்ரீ பிளான்டாகவே இருக்குமா? இல்லை எலெக்ஷன் அப்போ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும் அப்படி இல்லைம்மா. பிரச்சாரத்தப்போ கூட நான் சொல்கிறேன் சேகர் பாபுக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிறதுமா. வேட்பாளர்களுக்குள்ளே மோதிப்பாங்க, வேட்பாளர்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் வரும், தள்ளுமுள்ளு ஏற்படும். ஏன் கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அதாவது ஒரு கேட்டால் வந்து கள்ள ஓட்டு போட்டாருன்னு சொல்லிட்டு அவர் சட்டையெல்லாம் காட்டி ஒரே இதுவாச்சு தெரியும்ல ஜெயக்குமார் பண்ணாரு கடந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒவ்வொரு பெல்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பதற்றமான வந்து வாக்குச்சாவடிகளில் இதெல்லாம் சகஜமான விஷயம். கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு சேகர் பாபு புகார் கொடுத்துருக்கணும். ஏன்னா இதே மேடையில் அப்படியே இருக்குது இன்னும் அந்த வீடியோ. அந்த பொண்ணை வாயை பொத்தி அனுப்பிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பண்ணது அன்னைக்கு வந்து குடி போதையில் இருக்கிறது நல்லா தெரியுது, நம்ம பார்க்குற நமக்கே தெரியுது. சரிங்களா? அது தாண்டி அன்னைக்கு வாக்குச்சாவடி அன்னைக்கும் வந்து பார்த்து அந்த வாக்குச்சாவடியில் நடந்த அந்த பிரச்சனை அப்பவும் பார்த்தீங்கன்னா இவர் அதுக்கப்புறம் அந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் பண்ண அந்த சேட்டையெல்லாம் பார்த்தாலே முடிவு பண்ணிடலாம் அவர் வந்து ஸ்டடி இல்லாமல் இருந்தாரு அப்படின்னு நாகரிகமாக நம்ம பேசுகிறோம். அது எல்லாருக்கும் தெரியுது. அப்படியே புகார் கொடுத்துருக்காரு இல்லைங்க சார். இப்போ தாவேகா சைட்லேருந்து அவருக்காக ஆதரவாக அது கட்சியாக தான் நடக்கும் நீங்கள் சொல்கிறது. இப்போ நீங்கள் அருமையான கேள்வி என் மனசில் இருந்த கேள்வி நீங்கள் அடுத்து சொல்லப்பட கேள்வி. இப்போது இப்படி எடுத்துப்போம், சேகர் பாபுவால் வந்து அச்சுறுத்தல் வந்து இவருக்கு யாருக்கு வந்து சினோரா அசோக்கு ஏற்பட்டு அவர் புகார் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்குற அளவுக்கு ஒரு வேட்பாளர் வந்து உந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இப்போது அந்த தாவேக்கால இருக்கிற அந்த விஜயா இருக்கட்டும் தலைவராக இருக்கட்டும் இல்லை மற்ற நபர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்கள். யாராவது தலைமையிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த கமிஷன் ஆஃபீஸில் நல்லா புரிஞ்சுங்க, கமிஷன் ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு பேட்டியும் கொடுக்குறீங்க. தாவேக்கா தலைமையில் இருக்கிறவன் யாராவது கூட இருக்கிறனா இல்லை. நானே கேட்டேன் இப்போ நானே ஒரு நபர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டோமா அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா இல்லை சார் அவர் தொடர்ச்சியா அவரே வம்பு வளர்த்துட்டு இருக்கிறாருன்றாங்க. இதுக்கு என்ன சொல்லிக்கிறீங்க? யாரு தலைமையில் அதாவது தாவேக்கா தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கிட்ட சொல்லி ஏன்பா அட்லீஸ்ட் அந்த வீணா போன புஷியானதாவது இந்த கமிஷன் ஆஃபீஸ் அனுப்பி அந்த புகார் தரணும்னா இல்லைண்ணா அவர் வந்து அன்னையிலேருந்தே வந்து சரியில்லைண்ணா அவர் எலெக்ஷன் அன்றைக்கே வந்து அவர் சரக்கு போட்டிருந்தாரு அப்படியே சொல்கிறார். அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரக்குல இருந்து ஃபுல்லாகவே கேட்டால் அவர் வந்து தொடர்ச்சியாக வம்பு வளர்த்துட்ருக்கிறார், தேவையில்லாம் வம்பு வளர்த்துட்ருக்காரு, அவரே வம்பு வளர்த்துட்ருக்கிறாரு. அது தனிப்பட்ட பகையாக போயிட்டுருக்கு. இப்போ புரியுதுங்களா? இது ஒரு தரப்புலேருந்து ஒரு செய்தி சோர்சஸ் இது நமக்கு அதான் சேஃப்டி. இது சோர்சஸ் வந்து தொடர்ச்சி ஆமாம் பேர். அப்போ ஒரு கட்சி மட்டத்தில் ஒரு மீடியா சர்க்கிளில் நம்ம விசாரிக்கும் போது என்னப்பா இது நீங்கள் தான் வந்து சப்போர்ட்டான ஆட்கள், நீங்கள் ஆதவர்ஜினாவும் போகவே இல்லை இல்லை. இப்போ ஐடிவிக்கு என்ன பண்ணணும் இந்நேரம் வந்து இப்போ சினோரா சினோரா அசோக்கு புகார் கொடுத்துட்டாரு. இந்நேரம் ஐடிவிங்க பார்த்தீங்கன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க வேண்டாமா? எல்லாமே ரொம்ப குவைட்டா இருக்காங்க. அவங்க வேலையை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போனார் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷீரடி வேற ஷீரடி அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சினோரா அசோக்கை வந்து டோட்டலாக கண்டுக்கவே இல்லை. இப்ப புரியுதுங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நிலைமை. இப்படி ஒரு ஆள் இருக்காருங்கிறது விஜய்க்கு தெரியுமா? நம்ம கட்சியில அதுவே தெரியல. இந்த சினோரா அசோக்னு ஒருத்தர் வந்து கட்சியில இருக்கிறாரா, அவர் ஒரு வேட்பாளரான்றதே தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? இப்ப புரியுதுங்களா? இந்த கட்சியோட லட்சணம் இவ்வளவுதான். அதனால புகார் கொடுத்துட்டாலே வந்து சொல்லிட முடியாது. இப்ப நீங்க இரண்டு தரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வம்பு வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், யாராலையும் யாருக்கும் அது ஆபத்தா அமையல. கண்டிப்பா. இப்போ நான் கேட்குறேன் வந்து இதே சினோரா அசோக்கால கூட பார்த்தீங்கன்னா சேகர் பாபு உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம்.
ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இது ஒரு ஏங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்னை குத்திடுவேன்னு சொன்னான், என்னை வந்து செல்ஃபோனில் குத்தினான், என்ன வந்து இப்படி சொன்னாரு, என்ன அப்படி சொன்னாரு. ஸோ திமுக கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து இப்போ வந்து சினோரா அசோக்கு என்ன பிரச்சனை? ஏதோ நடந்தது, ஆச்சு போச்சு, முடிஞ்சிச்சு. கவுண்டிங்ல என்ன வரப்போகுதுன்னு தெரிய போகுது. ஒருவேளை தோல்வி பயத்தினால அப்படி பேசுறாரு. இப்படி கூட இருக்கலாம். நான் என்ன சொன்னேன், இப்போ கமிஷனர் அளவுக்கு நீங்க போறீங்க சொன்னா அங்க இன்டீரியரா ஏதோ உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தர்க்கம் நடக்குது தானே. எல்லா தேர்தலும் அன்னையோட முடிஞ்சிச்சுமா பகை. ஆமா. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு தேர்தல் அப்போ காரைக்குடியில் வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே வேட்பாளரை கட்டி பிடிக்கிறாரு, டிவிகே வேட்பாளர் சீமானை கட்டி பிடிக்கிறாங்க இல்ல. ஆமா. ரெண்டு பேரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பார்வையில் நமக்கு வேற கருத்துக்கு இருந்தால் கூட அன்னைய தினத்தில் மோதல் கீதல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மோதல் கீதல் காதல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா. அடுத்தது கவுண்டிங். கவுண்டிங்கில் உட்காரும்போது என்ன, கவுண்டிங்கில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ கை கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. யார் சட்டமன்ற உறுப்பினர் கை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து என்னை வந்து சேகர் பாபு வந்து செல்ஃபோனில் இடித்தார், என்னை குத்துனாரு, என்ன அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு அங்கே தான் நம்ம எல்லாத்தையும் ஊடகம் நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், எல்லா காட்சியும் பார்க்குறோம். நீங்களும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட்டுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து என்னெல்லாம் உங்கள் கூட இருக்கிற நபர்கள்கிட்டயே எப்படி நடந்துட்டீங்கன்றதான் நம்ம பார்த்தோமே. ஆமாம், கண்டிப்பாக. அது சிலது காமெடியாகவும் இருந்தது, சிலது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டமாகவும் இருந்தது. என்னையா இது ஒரு கேண்டிடேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துக்கிறாரு, ஒரு மேடையில் ஒரு கேண்டிடேட்டு ஒரு மகளாகவே இருக்கட்டுமே, அண்ணன் மகளோ யாரோ இருக்கட்டுமே, அவங்கள்ட்ட எப்படி நாகரிகமாக நடந்துக்கணும்னு தெரிய வேண்டாமா? சொந்த பெற்றெடுத்த மகளாக கூட இருக்கட்டும், அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயை பொத்தி அவங்கள வந்து தட்டி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நின்றுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேய் ஆய் ஓய் உன்னை நான் பார்த்துருவேன் கேத்துறேன் பார்த்தோமே. அதை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி இல்லை. நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு தேர்தலில் போட்டிடுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட், அவ்வளோதான், அதோடு போயிடணும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணி நீங்கள் மேடையிலே அப்படி பேசுகிறீங்க. மேடை கீழே என்னெல்லாம் பேசுவீங்க நீங்கள், நான் கேட்குறேன். கண்டிப்பாக. ஸோ இங்கே யாரும் இங்கே நான் புரிஞ்சுக்கணுமா, எல்லாம் காலகாலமாக வந்து தேர்தலை எவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம. கடந்த ஒரு தேர்தலாக 2 தேர்தலாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் தேர்தலை. சும்மா இதெல்லாம் வந்து சலசலப்புகள் நடக்க தான் செய்யும். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் பாரம்பரியமே அப்படி இருக்குது. எல்லா இடத்துலையும் தள்ளு முள்ளு தான் நடக்க தான் செய்யும். கீழ்மட்ட லெவலில் அடிச்சா வேட்பாளருக்குள்ளே கூட வாக்குவாதங்கள் வரும். அதுக்கப்புறம் அது கலைஞ்சு போயிடணும். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து புகார் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேயே இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஓட் கவுண்டிங் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பயங்கரமாக போகும். இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நாம் கரெக்டான கேள்வி என்னென்னா, இப்போ வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பாதுகாப்பு தேவை. 2 தரப்பும் பாரபட்சம். சேகர் பாபுக்கும் வந்து அந்த சினோரா அசோக்கும் நடக்கிற அந்த அந்த இப்போ அந்த போட்டி இருக்கு இல்லையா, நீ என்னன்ற அந்த மோதல் இருக்கு இல்லையா, அது அப்போ அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக வந்து காவல் கண்காணிப்பு கண்டிப்பாக பலப்படுத்துவாங்க. காரணம் என்னென்னா இங்கே இந்த மாதிரி புகார்கள்லாம் பதிவு செய்யப்படுறதுனால கூடுதல் பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்க. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் பாதுகாப்பு கேட்குறீங்க, அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு கேட்டால் நீங்கள் முதல்ல சரியாக நடந்துங்க சார். இன்றைக்கி எப்படி அந்த நிதானமான பேச்சு இருக்குது? கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுக்கும்போது தெளிவாக இருக்கிறீங்களே, அந்த அந்த பேச்சு இல்லையே. அன்றைக்கி வாக்களிக்கும் போது இருந்த அந்த பேச்சுக்கள் இருக்குல்ல, அந்த ஸ்லாங்கு, அது இப்போ இல்லையே. அன்றைக்கி மேடையில் பேசும்போது இருந்து இல்லையே. இப்போது முதல்ல சினோரா அசோக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்கள் கட்சியோட நிலைமை என்னான்னு பாருங்கள். இப்போ சேகர் பாபு திமுகவில் இருக்கிறாருன்னா அந்த கட்சியோட கட்டமைப்பு என்ன, அவர் என்ன பொசிஷன் இன்னைக்கு இருக்கிறாரு அதையும் பாருங்கள். உங்கள் கட்சியில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்களுடைய நிர்வாகிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இன்னைக்கு வந்து சேகர் பாபு ஊன் குரல் கொடுத்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு குரல் தான், ஒரு பாதிப்பு எனக்கு ஒரு அச்சுறுத்தல் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அர்த்தம் அப்படி எடுத்துங்க. நீங்கள் ஊன் சொன்னார்லாம் கிடையாது. ஒரு சேகர் பாபு எனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே துணை முதலமைச்சர் மொத்தமாக அங்கே இருப்பாங்க. இன்னைக்கு உங்கள் நிலைமை பாருங்க, இத்து போன அந்த புஷியானது கூட வரல. இது ஏன் சார், அவர் ஒரு கேண்டிடேட் தீநகர் வேட்பாளராக வேற இருக்காரு, கண்டிப்பா ஜெயிச்சு அவன் பத்தி பார்த்தீங்கன்னா அவன் பிரச்சனையை பற்றி யோசனை பண்ண. அவனுக்கு டி நகர்ல ஜெயிக்கணும், யாருக்கு புஷியானதுக்கு. அவனால அவன் அங்கே இருக்கிறான். நான் எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல்னு நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்க, காவல் ஆணையர்கிட்ட கொடுக்குறீங்க அச்சுறுத்தல்னு, இது சட்டப்பூர்வமான நீங்கள் வந்து நடவடிக்கை தான், நாங்கள் பாராட்டுறோம். நீங்கள் தள்ளுமுள்ளு போல சண்டைக்கு போல ஏதோ பண்ணல, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. நீங்கள் ஒரு புகார் கூட நீங்கள் கொடுக்குறீங்க. யாரால் யாருக்கு பாதிப்பு, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பாதிப்பா, அவரால் உங்களுக்கு பாதிப்பான்றதுலாம் தெரியாது. நான் சொல்கிறது கேட்டால் அந்த அச்சுறுத்தல் சொல்கிறேன் நான்.
அது ஆனால் புகார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நேர்மையாக புகார் கொடுத்துருக்கீங்க. அந்த புகாருக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்கள் கட்சி தலைமையிலேருந்து ஒரு கண்டன அறிக்கை, எங்கள் வேட்பாளருக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல், ஒரு கண்டன அறிக்கை இருக்கா? அந்த மாதிரி ஒரு கட்சியில் போய் நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு கேண்டிடேட்டாக வந்து போய் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து போய் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து அவர் இன்றைக்கி ஒரு அமைச்சர் அவர், சரிங்களா? ரெண்டாவது நீங்கள் ஆராய்ச்சிலாம் பண்ணி சொல்கிறீங்க. யாருன்னா யாருக்குமே தெரியாது, சேகர் பாபு வந்து யாருன்றது யாருக்குமே தெரியாது பாருங்க. அதனால் அவர் யார் தெரியுமா? அவருடைய கடந்த காலம் தெரியுமா? வரலாறு தெரியுமா? புவியியல் தெரியுமா? எல்லாம் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும் தான். இது என்ன பெரிய அரிய கண்டுபிடிப்பு? கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி ஜப்பான்காரன் இதை கண்டுபிடிக்கிறான், அமெரிக்காக்காரன் இதை கண்டுபிடிக்கிறான், இந்த நாய் எதை கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லுவார் ஒரு படத்தில் ஒரு அவசரம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பெரிய கண்டுபிடிப்பு? சேகர் பாபு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் சேகர் பாபு வந்து மகாத்மா காந்தின்னு சொன்னது? நான் கேட்குறேன். சேகர் பாபு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடந்த காலத்தில் வாழ்க்கையை நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது அந்த மாதிரி? இந்தியா முழுவதும் எவ்வளோ பேருக்கு இருக்குது? இன்னைக்கு யாரு? இன்னைக்கு அவர் அமைச்சர், இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர். இந்திய அரசியல் சாசனம் அவருக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கு. இந்திய அரசியல் சாசனத்தை நீங்கள் மதிப்பளிக்கணும்னா நீங்கள் மேடையில் எப்படி பேசியிருக்கணும்? நாகரிகமாக. நீங்கள் நாகரிகமாக பேசாமல் அவர் என்ன வந்து ஃபோனில் இடுப்பில் குத்துனாரு, எது ஃபோனில் குத்துனாரு, நான் உன்னை போட்டுருவேன்னு சொன்னார், எது போட்டுருவேன் அது சொன்னார், நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாம் தள்ளுமுள்ளும் நடக்கிறது தான். நீங்கள் மேடையில் சொல்லியா, வான் பண்ணலையா? பட்டவர்த்தனமாக அவர் சொன்னதாவது நமக்கு எவிடன்ஸ் இல்லை. யார்? சேகர் பாபு சொன்னது. நீங்கள் மேடையிலே வான் பண்ணுறீங்க. ஒரு அமைச்சர் அவரை வந்து என்ன வார்த்தை, அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? டேய் போடா வாடா, எல்லாம் தப்பு இல்லையா? ஒரு அமைச்சரை நீங்கள் அன்றைக்கி நினச்சிருந்தாருன்னா சேகர் பாபு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் ஒரு அமைச்சரை என்னை வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து தரக்குறைவாக பேசுனாரு சொல்லுவேன். ஆனால் அவர் ஏன் பண்ணலை? இது உங்களுக்கு அனுதாபமாக மாறும், ஆதாயமாக மாறும், விளம்பரமாக மாறும், பெரிய விளம்பரமாக. முதல்ல என்ன செய்யணும்னா உங்கள் கட்சியின் தலைவிலிருந்து விஜய் வேண்டாம், விஜய் பயங்கர பிஸி, இது மணி 6:10 ஆயிடுச்சு, விஜய் வேண்டாம், சரிங்களா? விஜய் வேண்டாம். அந்த புஷியானது இந்த அப்புறம் இந்த வளர்ந்தவன் ஆதவர்ஜனா அடுத்து எவ்வளோ இருப்பானுங்கள ஒரு 3-4 பேர் இருக்கிறான்ல, அவனுங்க சார்பில் வந்து ஒரு கண்டன அறிக்கை அது அது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இப்போவே இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஓட்டு எண்ணிக்கை எப்போ தாவேக்காவினோட தொண்டர்கள் ரசிகர்கள் எப்படி இருக்க போகிறாங்க, அரசு எப்படி சமாளிக்க? $1 மில்லியன் கொஸ்டின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதுதான் நீங்கள் சொன்னது தான். நாம் வந்து அதை பற்றி நம்ம யோசிக்கிறத விட ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்ல கேட்டால், காவல்துறையை நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? காவல்துறை என்னம்மா மிஷினாம்மா? நான் என்ன கேட்குறேன், காவல்துறைனா எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரோபோக்களா, இரும்பில் செஞ்சுருக்கா? அவங்களும் மனிதர்கள் தானே, ஓரளவுக்கு தானே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணுவோம். நீங்கள் ஒரு நடுராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் வந்து தோத்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கையில் தூங்கினா என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பாதுகாப்பு தர முடியுமாம்மா? நீங்களே சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக அது கஷ்டம் தான், முடியாது. ஒருத்தருக்கும் தனித்தனியாக கிடையாது. அப்போ இங்கே யார் பிள்ளைகளை பாதுகாக்கணும்? பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் படுத்துறதுன்னு போய் கடைசியில் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளை செலவைன்னு போய் அந்த பிரைன் வாஷ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி அந்த விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியுற்றால் அவங்க நிலமெல்லாம் என்னன்றதே தெரியல, அப்படி ஒரு டாக் ஓடிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து குழந்தைகள் நல ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த பிரச்சனை முத்தி போயிருக்கு. அப்படி இருக்கும்போது காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது அமைதி, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த அமைதி, இதைத்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுவே பெரிய சவால். இருக்கிற ஃபோர்ஸை வச்சு வந்து துணை இராணுவம் இதெல்லாம் வச்சு அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவைட்டாக போயிடும். பட் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதுலலாம் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் அவங்க பெற்றோர்கள் தான் அவங்க பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து அவங்க தான் இதை பார்த்துக்கணுமே தவிர, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை ராணுவம் இருக்குது, காவல்துறை இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் சலசலப்பு நடக்கலாம், அது வந்து அன்றைக்கி முடிஞ்சிடும். மறுநாள் நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு 5ஆம் தேதி என்ன விளைவு நடக்கும், 6ஆம் தேதி என்ன நடக்கும், அது வந்து நம்ம சொல்ல முடியாது. யாரையும் குறையும் சொல்ல முடியாது. இங்கே குறை சொல்லணும்னா விஜயை சொல்லலாம், குறை சொல்லலாம். ஏன்னா அவன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சானோ அது விளையுது, அறுவடை அதான் விளையுது. அவன் விதைக்கிறது தானே. குட்டீஸ் நண்பிஸ் நீங்கள்லாம் வந்து வீட்டில் வந்து அடம் பிடிச்சி மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். ஆனால் அதோடைய விளைவு என்ன? ஒரு விஷயம் பண்ணும்போதுனா அந்த விளைவு எங்கே போய் எப்படி முடியுது?
எல்லாமே பாருங்க, நான் சொல்கிறேன், ஒரே நாளில் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிடும். ஓகே. விஜய்க்கே இந்த சிக்கலையா, இன்னைக்கு எங்கே வந்து நின்றுட்டானுங்க, 1 கோடி ஓட்டுன்ட்டானுங்க. அப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 3,85,00,000 வாக்குகள் யாருக்குடா? இனி அடுத்த 5 வருஷம் தாக்கு பிடிக்கணும். அதுவே தாக்காது பார்க்காது, அது அப்புறம் புரியுங்க சொல்கிறேன். நாமெல்லாம் எதுக்கு இருக்கிறோம் இப்போ? நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? கண்டிப்பாக புரியுங்க சொல்லுது. உன்னை 1 கோடியில் சுருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தானே இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் விஜயும் காரணம் தான். விஜயும் காரணம். நல்லபடியாக குடும்பத்தோடு இருந்தால் வந்து ஒழுக்கத்தோடு இருந்து குடும்பத்தோடு இருந்து உழைப்பை விதைச்சி நேர்மையாக ஓட்டு கேட்டு உள்ள தூய்மையோடு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பணி செய்திருந்தால் எதுவுமே கிடையாது. தற்கொலைகள் பேச்சை கேட்டு குறுக்குத்தனமான அரசியல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து இப்படி தான் நடக்கும். கரூர் சம்பவம் நடந்தது, திரிஷாவை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போன சம்பவம், இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் குறையுதில்ல, மார்க்கு எல்லாம் 60% காலியானா கூட முடிஞ்சிச்சு இல்லை. இப்போ நீங்கள் 1 கோடி ஓட்டுன்றீங்க, அதுவே பலவீனம் தானே. மீதி 3,85,00,000 வாக்கு யாருக்கு? டிஎம்கே வாங்கிடுவான். 2 பேரும் கூட பிரிச்சுருங்க. 2 பேரும் பிரிச்சா மொத்தம் 1,80,00,000 வாக்கு இல்லை. அப்போ சொல்லுங்க, உங்களோட 2 மடங்கு வாக்கு பார்க்குறாங்கல்ல. அப்போ பாருங்க, முதல்ல 1 கோடி ஓட்டு வாங்குறீங்களான்னு முதல்ல பாருங்க. பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். எது வந்தாலும்மா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுமா, எதுவுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலையானது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மாற்றங்கள் மாறிக்கினே இருக்கும். நீ வந்தாலும் அப்படியே நிலையாயிருக்கியா? முதல்ல வா பார்க்கலான்ற. நான் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ 5 வருஷம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து 10 எம்எல்ஏ வாங்க, 20 எம்எல்ஏ வாங்க, நீங்கள் 5 வருஷம் தாக்கு பிடிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் எவ்வளோ இருக்குது? விஜயகாந்த் என்ன ஆனார்? விஜயகாந்த்லாம் உங்களை விட வலிமையானவர். அவரே எதிர்த்து களமானவர், வேட்பாளரே இல்லாமல் பிரச்சாரத்துக்கு போனவர். ஒரு வேட்பாளரை தூக்கிட்டாங்க நைட்டா, நீ அந்த தொகுதிக்கே போகல. ஆனால் விஜயகாந்த் என்ன செஞ்சார்? வேட்பாளர் தூக்கிட்டாங்க நைட்டா, ஆனால் வேட்பாளர் பற்றி கவலைப்படாதீங்க, தேமுதிக வாக்களிங்கன்னு சொன்னார். இதே மதுரையில், மதுரை மேற்குன்னு நினைக்கிறேன். ஸோ எம்பி எலெக்ஷனில் தூக்கிட்டாங்க, கேண்டிடேட் எடுத்துட்டாங்க. அதாவது கேட்டால் நைட்டாக வந்து தூக்கியாச்சு. ஆனால் வந்து வேட்பாளரே இல்லாமல் பிரச்சாரம் பண்ணார். என்னன்னு வேட்பாளர் தூக்கினா தூக்கிட்டு போட்டோம், தேமுதிக வாக்களிங்கன்னு சொன்னார். என்னடா அந்த வாக்கு வந்து அந்த வேட்பாளர் தானே போவோம், அதை பற்றி யோசிக்கல, தேமுதிக வாக்களிங்கன்னாரு. அந்த திராணி உங்களுக்கு இருந்துச்சா? எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேட்பாளர் தூக்கிட்டாங்க, அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை. சரி, அங்கே இந்த பக்கம் போனியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளத்தூருக்கு போனியா? குளத்தூருக்கு போகல, பயப்படுற. சேப்பாத்து போனியா? அங்கேயும் பயப்படுற. செந்தில் பாலாஜி அடிமை, என்ன அந்த அடிமையை கூட எதிர்த்து உன்னால பிரச்சாரம் பண்ண முடியல. அப்புறம் நீ யாரு சொல்லுங்க? நீ ஒரு மாவீரன், நீ ஒரு கட்சி தலைவன். கடைசியில் சினோராபா வந்து பார்த்தீங்கன்னா அசோக்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷியானதப்பா கொஞ்சம் கூட போயிட்டு வாப்பா சொன்னியா? அதுவும் இல்லை. ஒரு கேண்டிடேட் தனியாக போய் புகார் கொடுக்கறத பார்க்குறோம். புரியுதுங்களா? இப்போ காரணம் என்னன்னா, உங்களுக்கே ஒப்பீனியன் இல்லை. யார் மீது? சினோரா அசோக் மேலே உங்களுக்கே ஒப்பீனியன் இல்லை. கண்டிப்பாக எல்லா செய்தியும் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. அதனால வந்து ஒரு புகார் கொடுத்துட்டாலே சொல்ல முடியாது யாருக்கு யார் மீது அச்சுறுத்தல். இப்போ வந்து நான் கேட்டேன், அவரால் எனக்கு பிரச்சனை வந்து அச்சுறுத்தல்னு பேசுகிறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். கண்டிப்பாக தேர்தலுடைய முடிவுகள் வந்து எல்லாரும் ரொம்ப எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்க போது, மக்கள் தீர்ப்பு யார் பக்கம் அப்படின்னு எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.